நம்ம இங்க ஒரு பெரிய டார்கெட், பெரிய விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். தளபதி இத அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் கூட சொல்லல. அதுக்கு முன்னாடி லியோ ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு. எப்பவுமே பெரிதினும் பெரிது கேள் அப்படி அப்படிங்கிறபோது, அவர் டார்கெட் அண்ட் எய்ம் ஷுட் பி ஆல்வேஸ் ஹையர் அண்ட் டூ த மெயின் பீப்பிள். இங்க வந்துட்டு ஒரு கொலாடி சண்டை மாரி, "ஏய் இவன் என்ன அன்னைக்கு திட்டிட்டான் தெரியுமா? இவன் அன்னைக்கு அந்த மாரி போஸ்ட் போட்டான்." போட்டா போட்டு போயிட்டோம். ஒரு ஐடி போடுற போஸ்ட்னாலயோ, இல்ல இங்க ஒருத்தர் பேசுற விஷயத்தினாலயோ, இங்க எதுவுமே மாறிட போறது கிடையாது. அத நல்லா எல்லாரும் உணர்ந்துக்கோங்க. ஏன்னா, ஒன்ஸ் அவரு அவரு என்னைக்கு வந்து எவ்வளவோ நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. பிப்ரவரியில இருந்து நம்மள பத்தி அவனுங்க செட் பண்ணாத அஜெண்டா கிடையாது. எல்லாத்தையும் செட் பண்ணானுங்க. தலைவர் இருந்தாரு. ஒரே ஒரு நாடு. ஆளு வந்து ஒரே ஒரு மாநாடு தான்யா போட்டான். அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வடிவேல் மீம் மாரி தலைவர் அவர்கள் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோல் பாலிடிக்ஸ் ஆக்சுவலா அவரு வச்ச டெஃபினிஷனும், அவரு வச்ச அந்த ஒரு நரேட்டிவ்ல தான் சொல்லல ஆரம்பிச்சது. அவரு நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அவரு எந்த இடத்துலயும் போய் இவ்ளோ நாளா அவனுங்க வச்சானுங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாலாம் வச்சு பதில் சொல்லிட்டு கிடையாது. அத நல்லா நீங்க நம்ம உணர்ந்துக்கணும். அதாவது இவ்ளோ நாள் என்ன வந்து திட்டுனானுங்க, எவ்ளோ பெர்சனல் அபியூஸ் பண்ணானுங்க. அதுக்கெல்லாம் அவரு அங்க விளக்கம் சொல்லிட்டல. அவரு என்ன சொன்னாரு, ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு இந்த கூட்டணி இதுதான் எங்களோட இதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் மீடியா நேத்து நைட் டிபேட் வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் தான் போய்க்கிட்டு இருக்கு. சோ, ஹி இஸ் த ட்ரெண்ட் செட்டர் அண்ட் ஹி இஸ் த அந்த ஒரு பாலிடிக்கோட டைனமிக்ஸ செட் பண்ற இடத்துல இருக்காரு. அப்படி ஒரு தலைவரோட கட்சியில அவர ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருக்கும்போது, நம்மளும் அவரு போட்ட பாத்லயும் அவரு எத டினோட் பண்றாரோ, அத நோக்கியும் அந்த வழியில பயணிச்சோம்னா, இட் வில் பி பெட்டர். அண்ட் இது எப்படி நம்ம டைரக்ஷன் எடுத்துக்கிறது? இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியலா வந்துட்டு விங் எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் பொறுப்பாளர்கள் வந்துட்டு இன்னும் எல்லாரையுமே வந்து 100% போடல. இது எல்லாமே கரெக்ட் தான். பட் அதெல்லாம் வந்து கூடிய விரைவுல நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் அது நடந்த அப்புறமும், நம்மளுக்கு ஆல்ரெடி இனஃப் டைரக்ஷன்ஸ் அண்ட் சோர்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து நான் இத இப்போன்னு சொல்லல. நம்ம இத வந்து நெறைய ஸ்பேஸ்லயும் சொல்லியிருக்கோம். இப்ப தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன். அந்த அறிக்கை தான் நம்மளுக்கான டைரக்ஷன். அத போய் அதுல போயிட்டு நம்ம வேற எதுவுமே பண்ண வேணாம். அவர் அத பாயிண்ட் அவுட் பண்றாரோ, தளபதி அவர்கள் இப்போ ஒரு ஐடி. அவர் ஒரு ஐடி, ஒரு லீடர். அவரு ஒரு விஷயத்த ஒரு கொஸ்டின எழுப்புறாருன்னா, இங்க இருக்க நம்ம ஒரு 1000 பேர் இருக்கறதிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி. இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம். அது உண்மையும் கூட. அப்போ இவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி, அவரு எழுப்பக்கூடிய ஒரு கேள்விய திருப்பி எல்லாரும் எழுப்புனாங்கன்னா, அப்போ அது அந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிபந்தனை விதிக்கும். அவன் வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அவங்க வில் பி புஷ் டு ஆன்சர். ஏன்னா, அதுதான் நம்மளோட பவர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இது வந்து நீங்க பண்றீங்க, இல்ல நான்லாம் பண்ணலன்னு சொல்லல. இது எல்லாருக்கும் சேர்த்து என்னையும் சேர்த்து தான் இத சொல்லிட்டு இருக்கேன். நானும் பண்ண விஷயத்த தான் நம்ம திருத்திக்கணும்ன்றத சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எப்படின்னா, ஆ ஒருத்தன் வந்து ட்ரிகர் பண்ணுவான். "ஏய் பாத்தியா? இது" அப்படின்னு சொல்லிட்டு அனில் அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி பழைய காமெடி தாத்தா காலத்து காமெடிலாம் இப்பதான் எடுத்துட்டு வருவானுங்க. பாத்தியா கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி" அப்படின்னு. சோ இப்ப இவன் அந்த மாரி போடுறான்னா, அவனோட அவன் 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 இருக்கிறதே தளபதினால தான் இன்னைக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு. அவன் யாருன்னு அவன் இதுக்கு முன்னாடி அவனுக்குலாம் அடையாளமே கிடையாது. அவன எவனும் மூஞ்சில கூட அவன் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் இன்னைக்கு பிரபலம் ஆவணும். அவன் அவன் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணணும். நம்ம அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த ஒரு சைக்கிள்லயே நம்மள வச்சுக்கணும். இதுதான் இவனுங்களோட ஓவரால் பிளான். இதுதான் அவனுங்க போடுற நரேட்டிவ், அவங்க செட் பண்ற பிளான். சோ இது தெரிஞ்சே நம்ம வந்து சும்மா அவன் போடுற ஒரு ஒரு ட்வீட்டுக்கோ, இதுக்கோ, "ஏய் நீ யாரு தெரியுமா? இல்ல நீ இது தெரியுமா?" அப்படின்னு நம்ம போய் திருப்பி அவன ஒரு ஒரு வார்த்தை சொல்லி கேட்கறதுனாலயோ, இல்ல ஒரு ஒரு அவனுக்கு அது ரியாக்ட் பண்றதுனாலயோ இங்க எதுவுமே யூஸ் கிடையாது. யூ ஆர் ஒன்லி பிளேயிங் டிஃபென்ஸ். சோ நம்மளுக்கு இப்போ ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இல்ல நம்மளோட பொறுப்பாளர்கள் வந்து நெறைய இடத்துல பேட்டி குடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பதில் சொல்றாங்க? அதுதான் நம்மளுக்கான டைரக்ஷன். இதுதான் ஒரு பார்ட்டி த வே ஆஃப் கம்யூனிகேஷன் டூ அஸ். இத வந்து இண்டிவிஜுவலா எனக்கோ, உங்களுக்கோ நம்ம எல்லாருக்கும் ஃபோன் போட்டு இத பண்ணு, இத பண்ணுன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ இதுதான் ஓவராலா வந்து நடக்கிற விஷயம். நம்ம பண்ற விஷயம். சோ இப்போ இந்த டைரக்ஷன்ஸ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் வந்து வி ஆர் பிளேயிங் டிஃபென்ஸ். இங்க 99.9% வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் பிளேயர்ஸா தான் இருக்கோம் இங்க ஆன்லைன்ல. எப்படின்னா, நான் இப்ப சொன்ன மாரி, அவன் ஒண்ணு சொல்றான். இப்ப தளபதி ஒரு அறிக்கை விடுறாருன்னா, "ஏய் இது கூட தப்பு" அப்படின்னு அந்த அறிக்கைக்கு அவன் ரிப்ளை பண்றான். அந்த ரிப்ளைக்கு நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் லைக் ரெஸ்பாண்டிங்.
அவங்க வைக்கிற நரேட்டிவும், அவங்க வைக்கிற அஜெண்டாவையும் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ, இப்ப இந்த ரெஸ்பாண்டுன்னு இந்த டவுன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, இது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இதே கேம் தான் போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, இதுல ஒரு ட்ரூத் என்னன்னா, அவனுங்க தே ஆர் இன் பவர். தே ஆர் த ரூலர்ஸ் கரண்ட்லி. அந்த பவர்ல இருக்கவன கேள்வி கேட்க வேண்டியது தான் நம்ம வேலை. பதில் சொல்ல வேண்டியது தான் அவன் வேலை. கேள்வி கேட்கிற இடத்துல அவன் கிடையாது. கேள்வி கேட்கிற அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. கிடையாதுன்னா, இந்த மாரி விஷயங்கள் தவறா நடக்கிறபோது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற இதுதான் மக்கள். மக்கள் தான் மிகப்பெரிய எதிர்க்கட்சி. நம்ம வந்து நம்ம கட்சியின் சார்பா இருக்கிறதுனால, கேள்வி எடுத்து வச்சு இவனுங்கள கேள்வி கேட்கிறது தான் நம்மளோட வேலையே தவிர, அவனுங்க கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. இந்த டிஃபென்ஸ் பிளேயிங்க இன்னையோட எல்லாரும் நிறுத்துங்க. இல்ல இது கரெக்ட்ன்னு பட்டா நீங்க எல்லாரும் நிறுத்துங்க. இதே மாரி இந்த 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 தாட்ட வந்து எல்லார்கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம இது இன்னைக்கு மட்டும் பேசி இன்னைக்கு முடிக்க போறது கிடையாது. வி ஆர் கோயிங் டூ அகைன் நம்ம எப்பவுமே இப்போ நாளைக்கு அபிஷியல் ஸ்பேஸ் எது போட்டாலும் இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பேச போறோம். பட் ஆல்வேஸ் இந்த அடிச்ச ஆடுன்ற மாரி வி ஷுட் பி த அங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நம்ம தான் அங்க அஃபென்ஸ் ஆடணும். இங்க போய் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது. இப்ப எப்படி இருக்குன்னா, தளபதி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நம்மலாம் கூட சேர்ந்து பவுலிங் போட்டுட்டு இருக்கோம். அது அது எப்படி ஒரு ஒரு இலக்க நோக்கி முடியும்? சோ நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம தான் பேட்டிங்கு. அவனுங்க பவுலிங்கு. அடிக்க வேண்டியது தான் நம்ம வேலை. அதுக்கு அவன் பதில் சொல்றானோ, போல்டா அவன் வந்து 6 விடுறானோ, அத அவன் பாத்துக்கட்டும். அது அவன் கணக்கு. அத விட்டுருவோம். சோ நம்ம இந்த ஃபுல்லா இந்த டிஃபென்ஸ் பிளேவ விட்டுட்டு, இன்னைல இருந்து ஃபுல்லா இந்த அஃபென்ஸ் பிளேக்கு ஸ்விட்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட். அது வைக்கணும்னா, அத எப்படி வைக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் இப்ப தளபதி எழுப்புன சில கேள்வி எல்லாம் அவங்க அறிக்கை விடுறபோது அதுல என்ன தப்பு? அத நம்ம கேள்வி எழுப்பணும். நம்ம அத கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பதில் சொல்றதும், பதில் சொல்லாததும் அவங்க விஷயம். சும்மா இந்த கண்ணாடிய மாட்டிக்கிட்டு ஆன்லைன்ல ஒரு ஒரு லேடி வந்து பேசுறதையோ, சும்மா சும்மா அவங்களுக்கு ரியாக்ட் பண்றதுனால ஒரு 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 ஆக்டரோட பொண்ணு வந்து ஒரு இதுல வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்கிறதுனாலயோ, இவங்கலாம் என்னன்னா தே ஆர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இவங்க எல்லாருக்கும் நீங்க யாரெல்லாம் நம்ம நெறைய ட்ரிகர் ஆறோம் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா, இவங்கள வச்சு தொடர்ச்சியா அவங்க வந்து சும்மா சம்மந்தமே இருக்காது. இவரு தெரியுமா? ஹீமானுக்கும் இவனுக்கும் சண்டை வச்சா இவன் தான் பெருசுங்கிற மாரி சம்பந்தமே இல்லாம திடீர்னு அஜித் ஃபேனா மாறுவாங்க. திடீர்னு சூர்யா சார் ஃபேனா மாறுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு அவதாரம் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு நிலையா ஒரு ஒரு அடையாளம் கிடையாது. இவனுங்க இந்த கெமிலியான் மாரி அப்படியே ஒரு ஒரு இது மாரி எங்க வேணா பூந்து யார் யார் மாரி வேணா போட்டுருப்பானுங்க. இன்னைக்கு கமல் சார உயர்த்தி பேசுவான். நேத்து கமல் சார திட்டியிருப்பான். அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடும் கிடையாது. ஒரு 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 இதுவும் கொள்கையும் கிடையாது. அவன பொறுத்தவரைக்கும் அவனோட கட்சி டேஞ்சர்ல இருக்கா? அதுக்கு இறங்கி ஆடு அப்படின்னு ஆடுறான். அவ்ளோ கேவலமான விஷயங்கள பண்ணிட்டு, இவ்ளோ ஊழல பண்ணிட்டு, இவ்ளோ தப்புகள பண்ணிட்டு, இவ்ளோ குற்றச்சாட்டு இருக்கிற இவனுங்களே அதான் பண்றானுங்க. அப்போ இவ்ளோ கரெக்ட்டான கொள்கையை எடுத்து மக்களுக்காக வர ஒருத்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு அஃபென்ஸா ப்ளே பண்ணோம். அஃபென்சிவ்ன்னு சொல்லல. அஃபென்ஸ். எப்படி அடிச்சு ஆடணும் நம்ம? நம்மளோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்? சோ, அத நம்ம எல்லாருமே உணர்ந்துகிட்டா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்டம். சோ, நாளைக்குள்ள இப்ப நம்ம வந்துட்டு அபிஷியல் சோசியல் மீடியா விங்கு இந்த மாரிலாம் ஆயிடுச்சுன்னா, சோ அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டா நம்ம எப்படி இத ஒரே புள்ளியில யுனைட்டடா நின்னு இவனுங்கள எதிர்க்கிறோம்ன்றது தான் பாயிண்ட். ஓகேவா? இத இத வந்து வச்சுட்டு, இப்போ தலைவர் சொல்லிட்டாரு. இந்த எழுத்துல எழுத்து பிழை. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அத அத அவனோட வேல. நம்மளோட வேல அவரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு, அந்த கேள்வி நியாயமா இருக்கும் பட்சத்துல அத எடுத்து கண்டிப்பா நியாயமா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரு என்னமோ நம்மளுக்கு எதிராவோ, தமிழக மக்களுக்கு எதிராவோ என்னைக்கும் நின்னுடுற ஆள் கிடையாது. அந்த நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல? அப்படி இருக்கிறபோது, அவரு எடுத்து வைக்கிற கேள்விய முன்மொழிஞ்சு, நம்ம அத எடுத்து ரெப்ளிகேட் பண்ணணும், எக்கோ பண்ணணும், ஆம்பிளிஃபை பண்ணணும். சோ அந்த அஃபென்ஸ் பிளேய நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸ கேட்கிற ஒரு 10 பேர் அத ஸ்டார்ட் பண்ணோம்னா, நாளைக்கு இது எல்லாரும் அத பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அதோட ரியாக்ஷன நம்ம பார்த்து அது கரெக்ட்டா இருக்கும் பட்சத்துல இது ரொம்ப அ கரெக்ட்டான விஷயமா போய் சேரும். அதுக்கப்புறம் இத இத உங்களுக்கு இந்த மாரி அறிக்கை வந்தா தான் இத பண்ணணுமா? அப்படின்னு கிடையாது. இப்ப டே டு டே பிரச்சனை. நம்ம தோழர்கள் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் நெறைய பார்த்தேன். நெறைய பேர் டெய்லி இங்க ஒரு நடக்குதா, பாலிமர்ல ஒரு நியூஸ் வருதா, உடனே எடுத்து அத ஷேர் பண்றாங்க. இந்த மக்கள் பிரச்சனைய வச்சு அவன கேள்வி கேட்போம். இந்த மாரி ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீ என்ன பண்ண? நீ என்ன கிழிக்கிற? உட்கார்ந்துகிட்டு ம் அ இது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கா நம்மளுக்கு இப்ப நேரம்? நாட்டுல இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு, தளபதி மாரி டிரெஸ் பண்றது, ஜேடி கெட்டப் போடுறது, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடுவாங்கல்ல, ஒவ்வொருத்தர் ஹீரோ மாரி வேஷம் போட்டுட்டு வந்து.
அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இதெல்லாம் இதுக்கு டைம் கிடையாது. இவனுங்களை இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்துட்டு பில்டப் கொடுத்துட்டுலாம் இருக்கவே விடக்கூடாது. டெய்லி நடக்குது. இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னைக்கு நேத்து வந்து அன்னைக்கு தளபதி விட்ட அறிக்கையில தெளிவா போட்டிருக்காரு. இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கேஸ் போட்டிருக்கு. நம்மளுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது இல்லன்னு அவன் ஒரு ஃபேக் நரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு போய் ரிப்ளை பண்ண வேணாம். நீ ஏன் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போடல? இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே கட்சி சார்பாவோ, தமிழக அரசு சார்பாவோ, வக்ஃபுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் கூட யாருமே போடல. ஆராசான்னு ஒருத்தர் அவர் வந்து டிஎம்கேல இருக்கவரு, அந்த அவரன் ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஒரு தனி மனிதர் மூலமா போட கேஸுக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? இல்ல ஒரு மாநில அரசு அவங்க பேர்ல போடுறதுக்கு கன்சிடரேஷன் இருக்குமா ஒரு ஜட்ஜு கிட்ட ஒரு கேஸ்ல? அதையும் நம்ம மேற்கோள் காமிச்சோம். எப்படி சிஏஏக்கு அகைன்ஸ்டா நம்மளோட கேரளா கவர்மெண்ட் ஆஃப் கேரளா கேஸ் போட்டிருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? அதை ஏன் நீ இன்னைக்கு பண்ணல? நீ என்ன பாதுகாவலர்? நீ என்ன மக்கள் பாதுகாவலர்? அதே மாதிரி இவங்க இந்த கவர்னருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற விஷயம் கைப்புள்ள மாதிரி எவனா கிடைச்சிட்டானா அவனுக்கு அகேன்ஸ்டா வரியா சண்டைக்கு வரியான்னு அவங்க கூட போய் கேம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க உண்மையான அரச கேள்வி கேளு, மோடிய கேள்வி கேள்றா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அவங்க மேல கேஸ் போடு, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி கேஸ் போடுனா அதுக்கு தைரியம் கிடையாது. சோ இவனுங்க எப்பவுமே இந்த டம்மி கேம் ஆடி ஆடி பீப்புளை வந்து ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சோ இத பத்திலாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் இத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவங்களை கேள்வி கேட்கறதுக்கும் கோடி விஷயம் இருக்கு. சோ கண்டிப்பா தோண்டுங்க. நீங்க நம்ம எல்லாருமே குரூப்ல டிஸ்கஸ் பண்றோம். நிறைய குரூப்ல இதெல்லாம் ஷேர் பண்றீங்க. அப்படி ஷேர் பண்ற போது ஒரு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கிற போது அது எல்லாரும் சேர்ந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம். சோ பெரிய லெவல்ல இதை எடுத்துட்டு போய் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இதை வந்து இது பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க ஒர்க்கர்ஸ், நிறைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து டே டு டே கிரவுண்ட்ல இறங்கி வேர்வை சிந்தி நிறைய முடிஞ்ச உதவிகளை செய்யறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு தளபதின்ற ஒருத்தருக்கு தான் அவங்களோட அவங்களோட இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும்ன்ற அந்த ஒரு செயல்பாடு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நம்ம உண்மையா நம்ம பார்ட்டிக்காக கிரவுண்ட் லெவல்ல உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட்டை ஏற்படுத்தி கொடுப்போம். இத எனக்கு ஐடியா பெருசா இல்ல. பட் நீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் யோசிச்சு இதை எப்படி சேனலைஸ் பண்ணி அதை வந்து வெளியில சொல்லலாம். ஏன்னா இப்ப தனித்தனியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டு இவங்க ஒரு போஸ்ட் போட்டு இல்லாம மேபி ஒரு பெரிய த்ரெட் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு த்ரெட்ல ஆட் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க இப்ப நீங்க பேசுற போது. அதையும் நம்ம வந்து பெருசா வந்து கொண்டு போய் இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ விமன் இன் த பார்ட்டி ஆர் விமன் அவுட் சைட் த பார்ட்டி இவங்க தான் நம்ம டிவிகேக்கு ஒரு பெரிய 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 அசட். ஏன்னா இவங்க தான் பவர் சேஞ்சர்ஸா நாளைக்கு இருக்க போறாங்க. நீங்க இந்த இந்த 45 வயசு 50 வயசுக்கு மேல ஆன மென்னு இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு வி கான் டீச் ஓல்டு டாக்ஸ் நியூ ட்ரிக்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் ஒரு மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தை அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவனுங்களெல்லாம் தள்ளி விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பக்க பலமா இருக்க மகளிரை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். அத வந்து ஈஸியா ஆன்லைன்ல அவங்க எந்த பார்ட்டி வேணா இருக்கட்டும், அவங்க எந்த வேணா இது வேணா பண்ணட்டும், திட்டட்டும் தளபதிய. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. அப்படிதான் இதுதான் இந்த டிஃபென்சிவ் பிளே. அவங்க திட்டிட்டாங்கன்னா அவங்கள போய் திட்டுறது தான் டிஃபென்சிவ். அந்த சைடு போகாதீங்க. அந்த சைடு போகாம நம்ம வந்து ப்ராப்பரா மரியாதைக்குள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற போர்ல சென்சிபிளா கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும். அதை நோக்கி நம்மளோட பாலிடிக்ஸ் போகணும். அது அப்படி இருந்துச்சுனாலே போதும். இத ஒரு ஆப்போசிட் கட்சியை சேர்ந்த விமனோ யாரா இருந்தாலும் அவங்கள வந்து போய் கொச்சையான வார்த்தைகள்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லாம பேசுறது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி ஆகணும். நம்ம இத மீறி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. நான் சொல்றது உண்மையா டிவிக்காக நிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்திலையும் அவரோட அவரோட என்னைக்கும் அவர் வந்து இந்த இந்த விஷயத்திலயும் அவமானத்தை தேடி கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்க. சோ கண்டிப்பா அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. அவங்க கிட்டயுமே லாஜிக்கலான கொஸ்டின்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம்னா அந்த கேள்விக்கு அவங்க ரியாக்ட் ஆவாங்க இல்ல அவங்க அதுக்கு எதாவது பதில் சொல்லுவாங்கல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அப்ப நம்மளோட நரேட்டிவ்க்கு அவங்க ரிப்ளை பண்ற போது பண்ணலாம், தப்பு கிடையாது.
ஆனா நீங்க போய் அவனுங்களோட இதுல வந்து அந்த சைக்கிள்ல சிக்கிடாதீங்க. அண்ட் லாஸ்ட் திங், இஃப் யூ எவர் வாண்ட் டு ஃபைட் வித்தின் த பார்ட்டி, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை போட்டுப்போம் அப்படின்னா, உங்கள யாரு நல்ல டிஎம்கே அடிக்கிறா, பிஜேபி அடிக்கிறானா அந்த விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கோங்க. புரியுதா? ஆனா இந்த உள்ள வந்து இந்த இது இவன் என்ன திட்டிட்டான், என்ன என்ன வந்து இவன் அந்த டைம்ல எனக்கு லைக் போடல, இதெல்லாம் இந்த சில்ற வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. கண்டுக்காதீங்க. அதுக்குள்ள போய் அத நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம் அது. அதெல்லாம் தவிர்த்து விட்டுருங்க. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இவ்ளோ பெரிய கோல்க்காக நம்ம இங்க இருக்கும்போது, இந்த மாரி சில்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல மைண்ட ஸ்பெண்ட் பண்றதுமே ரொம்ப தேவையில்லாத விஷயம். சோ அத தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. அதுலருந்து இது பண்ணிடுங்க. சரி, சாரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. உங்களுக்கு தோன்றதும், நீங்க ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. அதையும் நம்ம எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பார்ப்போம். ப்ரோ நான் பேசலாமா? தினேஷ் ஃபர்ஸ்ட் பேசிருங்க. உங்க ஃபர்ஸ்டே வந்துட்டீங்க. நீங்க பேசுங்க. ஓகே ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க சொன்ன சில விஷயங்கள் தான். பட் நான் கொஞ்சம் அத டீட்டெயிலா பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். அத வச்சு நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறது ஒரே ஒரு முகம். தளபதியோட ஃபேஸ். அவருக்காக தான் இங்க எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் அடையாளம் குடுத்தது அவருதான். ஸோ அவர தாண்டி தான் நம்ம எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு இதுவே. அவர மீறி நமக்கு எதுவுமே இங்க கிடையாது. நமக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே அவரால நமக்கு கிடைக்க போறது தான். இதுவரைக்கும் கிடைச்சதுமே அவரால நமக்கு கிடைச்சது தான். ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம எந்த ஒரு விஷயத்த இங்க சோசியல் மீடியால பேசுறப்பவுமே, அது அவரு எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணும், அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணணும். ஏன்னா இந்த 1 வீக்கா ஒரு ஒரு 3, 4 டேஸாவே நடந்தது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். பட் ஆனா அது என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு இன்னொருத்தர் மேல இருக்க ஒரு வெறுப்ப வந்து எனக்கு பொதுவெளியில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, நான் அத யுட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்கள அவங்கள ஒரு பேடா அவங்க போர்ட்ரேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற மாரி எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொருத்தரும் அந்த மாரி. ஸோ அந்த மாரிலாம் தயவு செஞ்சு இல்லாம அந்த மாரி பண்ணாம இருக்கணும்னு நான் கொஞ்சம் இது எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அத வந்து நம்ம பொதுவெளியில இப்படி வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்றத விட்டுட்டு போய் தனியா பேச ட்ரை பண்ணுங்க. அவங்க கூட இன்பாக்ஸ்ல போய் பேசலாம். டிஎம்ல பேசலாம். இல்ல அவங்க கிட்ட யாராவது கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசி அந்த இஷ்யூவ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்ல தயவு செஞ்சு யாரும் போயிட்டு, இப்படி பொதுவா ஒரு போஸ்ட் போட்டுட்டா வந்து அதுக்கு 4, 5 பேர் அதுக்கு கீழ வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டா நம்ம பெரிய இது, நமக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நம்ம போட்டுட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்ற தாட்டுக்குலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அது வந்து ப்ரோ, பார்ட்டிய தான் ஒரே ரொம்பவே ஒரே அஃபெக்ட் ஒரு பண்ணும். பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னதுல. இங்க வந்து சொல்லுங்க ப்ரோ. ஆன்லைன்ல நடக்கிறது நான் வந்து ஓப்பனா உங்களுக்கு இதுல டிஸ்க்ளோஸ் பண்றேன். இங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் ஃபேவரட்ஸோ, இல்ல இவங்க சொன்னாதான் இது நடக்கும் அந்த மாரி எல்லாம் கிடையாது. இங்க நடக்கிற அனைத்துமே ப்ராப்பரான பீப்பிள் வந்து வாட்ச் பண்ணி, என்ன இப்ப நான் முதற்கொண்டு நான் வந்து இங்க பல நெகட்டிவான விஷயங்களையோ, இல்ல இந்த மாரி பிரச்சனைகள் நடக்குதுன்றதையோ தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க எஸ், எஸ். சொல்ற மாரி பப்ளிக்கா போஸ்ட் போடாட்டி அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஒன்லி பாசிட்டிவ தான் இது எனக்கு பாசிட்டிவ தான் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறவன் வந்துட்டு அ கெட்ட விஷயத்துக்கே நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி ஒரு டிஎம்கே காரன் முட்டு குடுத்துட்டு இங்க இருக்கும்போது, நல்ல விஷயத்துக்கு நான் ஏன் முட்டு குடுக்கக் கூடாது? என் கட்சியில நியமிக்கப்பட்டவர பத்தி நான் ஏன் சொல்லக்கூடாது? அதே மாரி இங்க இண்டிவிஜுவல் பீப்பிள்ஸ் கிடையாது இவங்க யாருமே. இவங்கலாம் நல்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப நான் நான் 4 இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து இந்த திட்டத்து மூலமா இங்க தண்ணீர் பந்தல் போடுறாங்க, இது போடுறாங்கன்னா, அவங்கலாம் யாருக்கு பண்றாங்க? அதெல்லாம் இங்க எந்த இண்டிவிஜுவல் பெர்சனுக்குமே இது கிடையாது ப்ரோ. இங்க உண்மையா உழைக்கிறாங்க, ஆமா. நம்மளுக்காக உழைக்கிறாங்கன்னா, அத சொல்றது தப்பு கிடையாது. இப்ப என் பார்ட்டில உழைக்கிறாங்கன்னு என் என் கிரவுண்ட் லெவல்ல உழைக்கிறவங்கள பத்தி நான் சொன்னா, அது ஒண்ணும் எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. அதே மாரி வி ஆர் அ ஃபேன் பேஸ் ஒரிஜினலி. இப்போ நம்ம ஒரு டிரான்சிஷன் ஆயிட்டோம். இப்போ இதுல இருக்கிறதுனால, நம்ம ஒரு டேட் மாரியோ, இந்த படத்துல இவன் நடிக்கிறானா, இவன் கெஸ்ட் ரோல் பண்றானா இல்லையான்ற மாரி டே டு டே எல்லாம் நடக்காது. அந்த எதார்த்தத்த நம்ம உணர்ந்துக்கணும். இந்த இந்த எதார்த்தத்த நானும் உணராம இருந்திருக்கேன். நெனச்ச உடனே நடக்கணும். என்ன இது ஸ்லோவா இருக்க மாரி இருக்கு. உடனே உடனே அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க ஒரு ஒரு ஆக்ஷன் பின்னாடியும் நம்ம லீடரோட ஒப்புதலின் பேரில் தான் இங்க எல்லா அணுவுமே அசையும். அவரோட பர்மிஷன் இல்லாமயோ, அவரோட அ இது இல்லாமயோ, எந்த ஒரு நகர்வும் இங்க நகராது. அப்படி மத்த பார்ட்டி மாரி ஒரு பப்பட் மாரி வந்து நடந்துட்டு போயிட்டு, இங்க இந்த கொடிய புடிச்சுட்டு அந்த தெருவுல போய் நில்லுயா, இந்த ட்ரெஸ்ஸ போடுயான்னா போய் நிக்கிறது. அந்த மாரி கிடையாது நம்ம தலைவர். நம்ம தலைவர் வந்து ஆக்கப்பூர்வமா இந்த ஒரு ஒரு விஷயமும் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் எல்லாமே சேரணுன்ற அடிப்படையில அவர் ரொம்ப உழைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ, அப்படி இருக்கும் பட்சத்துல,
நீங்க உங்களோட கருத்து எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கலாம். அத நீங்க ட்வீட்டா போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா நீங்க இன்னைக்கே நடந்துரணும், நாளைக்கே நடந்துரும்னு எதிர்பார்த்தா, தட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் அண்ட் தட் இஸ் நாட் எவர் கோயிங் டூ ஹேப்பன். அத நான் வந்து ஓப்பனா உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதனால அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. எல்லாத்தையுமே கண்டுப்பாங்க. எல்லார் வைக்கிற விமர்சனத்தையும் எடுத்துப்பாங்க. எல்லாரும் நான் சொன்ன மாரி இங்க எல்லாருமே ஒன்றுதான். தலைவர்களின் பார்வையிலயோ, அத அத நோக்கி வழி உழைச்சிட்டு இருக்க நம்ம பொதுச் செயலாளர் பார்வையிலயோ, எல்லாரும் இங்க சமம். எல்லாரும் இங்க ஒரு தளபதிக்காக உண்மையா உழைக்கிற எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் குடுக்கப்படும். எல்லாமே இங்க இதுதான். பட் அத வந்து நீங்க உடனே இது எடுத்தோம், கவுத்தோம். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு இது நடக்கல. என்ன இது அப்படின்னு. இதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம மட்டும் டிசைட் பண்றது கிடையாது. உங்களுக்கு கரெக்ட் இம்பார்ட்டன்ட்ன்னு பண்ற ஒரு விஷயம் மேல இருக்கிற டீமுக்கு இது பிரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்காது. இல்ல தலைவர் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுலயாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எனக்கே நம்மளுக்கும் தெரியாது. எனக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தலைவருக்கு தான் தெரியும். தலைவர் யார்கிட்ட சொல்றாருன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இது எல்லாத்துலயும் போய் நம்ம அபிஷியலா ஓப்பனா போட்டு உடைச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க. எங்களுக்கு நான் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த அறிக்கைக்கு 2.5 மார்க்ஸ் குடுப்பேன். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது ப்ரோ. அதெல்லாம் அப்படிலாம் எதிர்பார்த்தா அத நம்ம வந்துட்டு வெளியில நின்னு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆ இதுக்கு நல்லது பண்றேன்லாம் சொல்லிக்கிட்டோ, இல்ல இதுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இது இடம் கிடையாது. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இது மட்டும் ஆட் பண்ணுங்க நான் ஓகே சொன்னது. இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமா 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 இப்போ நான் இது முடிச்சிடுறேன். முடிச்சிருங்க. நான் அடுத்து சதீஷ் ப்ரோ. ஓகே. இப்ப என்னன்னா, அதுதான் இந்த இஷ்யூ பத்தி யாருமே பேசலன்னு தான் நெனச்சுட்டு இருக்கீங்க. பட் பேசுறத வந்து வெளியில நமக்கு எல்லார்கிட்டயும் சொல்லணும். என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இல்ல நான் இப்ப இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியலன்னா, அது எனக்கு எனக்கு என்னோட அறியாமை அது. ஆனா அதுக்காக அவங்க பேசாம இருப்பாங்க. இந்த இஷ்யூ பத்தி யாரும் கண்டுக்காம இருப்பாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா பேக்கிரவுண்ட்ல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் பப்ளிக்காலாம் இங்க ஷேர் பண்ண முடியாது. நேத்திலிருந்து இந்த இஷ்யூ பத்தி நேத்து நைட்ல இருந்து பேசியிருக்காங்க. கூப்பிட்டு இந்த மாரி பேசக்கூடாது. இந்த போஸ்ட் பண்ணாதீங்கன்றதெல்லாமே அஃபீஷியல் சைட்ல இருந்து பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அது வெளியில நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடனே நம்ம எதுவும் பேசல அப்படின்னா, உடனே நம்ம போயிட்டு யாரும் கண்டுக்கல, ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுதான் நம்ம கட்சிக்காக வேலை செய்ற நமக்கு தரப்போற இதுவா? அப்படின்னு நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் அரசியல்ல பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த பக்குவம்ன்றது கொஞ்சம் ஒரு நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் அரசியல்ல. ஸோ நம்ம தளபதி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு அறிக்கையிலுமே வர்றாரு. ஒரு கட்சியோட பேரை கூட அந்த அறிக்கையில குறிப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் என்ன இஷ்யூவோ அதான் நம்ம அட்ரஸ் பண்ணணுமே தவிர, அதிலிருந்து டைவர்ட் ஆகி ஒரு பார்ட்டி மேலேயோ இது மேலேயோ நம்ம அதை கார்னர் பண்ணி கொண்டு போக கூடாதுன்ற ஒரு அந்த அந்த அளவுல அவர் வந்து ரொம்ப மைன்யூட்டா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி பண்றப்போ, நம்ம அவர் கீழே இருந்துட்டு என்ன பண்றோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம சுக்குநூறா உடைச்சு போடுறோம். அவர் என்னெல்லாம் ஒரு பில்ட் பண்ணி போயிட்டு இருக்காரோ அதெல்லாம் நம்ம திரும்ப உடைச்சு உடைச்சு கீழே கொண்டு வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நேத்து வார்ன் பண்ணி ஒருத்தர் ஒரு அஃபீஷியல் சைட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்கன்னா நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு தலைமை கொடுக்குற மரியாதை. ஸோ இல்ல நீ என்ன சொல்றது நான் கேட்குது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் சில பேர் ரியாக்ட் பண்றாங்கன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன வரணும்ன்றது நான் ரொம்ப எல்லாத்தையும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஏன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம இது எப்படின்னா ஒரு கேங் வார் மாதிரி ஒரு 2 சைடு ஒரு வார் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா எனக்கு கீழே 10 பேர் எனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு இருப்பாங்க. என்ன அப்போஸ் பண்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 2 ரியாக்ஷனும் அந்த 50% எனக்கு வர சப்போர்ட்டும் 50% அந்த எனக்கு வர அப்போஸுமே 2மே எங்க போகும்னா ஓவராலா பாத்தீங்கன்னா தளபதிக்கு தான் போகும். ஸோ அவர் 50% என்ன ஆதரிக்கிறாங்கன்னா அதை அகேன்ஸ்டா பேசுறவங்களும் அதோட அதோட அடையாளம் யாருக்கு போகுதுன்னா நம்ம தளபதிக்கு தான் போய் சேரும். ஸோ அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு 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 ஒருத்தர் மேல கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அது என்னோட பர்சனல் கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் தான். அதை வந்து நம்ம வந்து இங்க அரசியல் ஆக்கக்கூடாது. டிவிக்கோட பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. கட்சிக்குள்ள அதை எடுத்துட்டே வரக்கூடாது. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவங்க விட்டு விலகி போயிடலாம். இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். தளபதி பார்க்காத நெகட்டிவிட்டியா அவர் எவ்வளவு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு நெகட்டிவிட்டிஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காருல்ல. அவர் பார்த்து நம்ம கத்துக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? நம்ம மத்த கட்சியில இருக்க அரசியல்வாதிங்க மாதிரிலாம் எல்லாருமே பக்குவப்பட்ட ஆளுங்கலாம் கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன பசங்க. இப்பதான் கத்துக்குட்டிங்க தான். அரசியல்ல நம்ம எல்லாம் கத்துக்குட்டிங்க தான். ஸோ நம்ம அதெல்லாம் கத்துக்கணும். நம்ம இன்னும் நிறைய பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது எல்லாத்துக்கும் தளபதியே தான் ரியாக்ட் பண்ணணுன்றதையுமே எதிர்பார்க்காதீங்க. இப்போ என்னன்னா பேசிக்கா ஒரு இஷ்யூ வச்சு நான் சொல்றேன். இப்போ பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்க போறதில்லன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளோட கொள்கை எதிரி யாருன்றதை நம்ம முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு. நம்ம அரசியல் எதிரி யாருன்றதை அறிவிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம போய் எதுக்கு பிஜேபி கூட திரும்ப நம்ம எதுக்கு கூட்டணி வைக்க போறோம்? அதுக்கு உடனே அறிக்கை விடணும். அது நம்ம தளபதி சைட்ல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. நம்மளோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணா வந்து அன்னைக்கே வந்து ராஜ்மோகன் அண்ணா ஒரு போஸ்ட் போடுறாரு.
இந்த மாதிரி அவதூறு ஆப்போசிட் பிஜேபில இருந்து நம்ம கூட்டணி பத்தி பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்க போறோம், இந்த கூட்டணி குறித்து நாங்க அப்புறம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில இருந்து அபிஷியல் பர்சன் ஒருத்தவங்க சொல்றப்போ அதை அப்போஸ் பண்ணி நம்மளோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் போஸ்ட் போடுறாரு. ஆனா அவரு சொல்றதை ஏன் நம்ம ஏத்துக்க மாட்டோம்? அவரும் நம்ம எல்லாமே தளபதியோட சைட்ல இருந்து டைரக்டா வரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. கட்சியில இருக்க ஒவ்வொரு பொறுப்புல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னா அது அபிஷியல் நியூஸா அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுல இருந்தே என்னன்னா தளபதி தான் போடணும், தளபதி இது நம்ம சொல்றோம் இவர் போட்டிருக்காருன்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. இது எப்படி இருக்கு? எல்லாத்துக்குமே தளபதியே ரியாக்ட் பண்ணணும்னா அப்புறம் கட்சியில எல்லாருமே இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே தளபதியால பார்க்க முடியுமா? அந்த பக்குவம் அது அந்த ஒரு சின்ன இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன் இத கூட நமக்கு ஒரு பக்குவமா அத ஹேண்டில் பண்றதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இல்ல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் தளபதி சைடுல இருந்தே அறிக்கை வரணும்ன்றத தயவு செஞ்சு எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுல இருந்தே என்னன்னா தளபதி தான் போடணும், தளபதி இது நம்ம சொல்றோம் இவர் போட்டிருக்காருன்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. இது எப்படி இருக்கு? எல்லாத்துக்குமே தளபதியே ரியாக்ட் பண்ணணும்னா அப்புறம் கட்சியில எல்லாருமே இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே தளபதியால பார்க்க முடியுமா? அந்த பக்குவம் அது அந்த ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன் இத கூட நமக்கு ஒரு பக்குவமா அத ஹேண்டில் பண்றதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இல்ல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் தளபதி சைடுல இருந்தே அறிக்கை வரணும்ன்றத தயவு செஞ்சு எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே இதுக்கு தளபதி ரியாக்ட் பண்ணணும்னு அதுக்கு 1008 போஸ்ட் போடுறீங்க. ஒரு இஷ்யூனா அத ஒருத்தங்க போஸ்ட் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு போயிருங்க. அது கீழ போய் நீங்க போடாதீங்க அப்படின்னு பேசுறத விட்டுட்டு டைரக்டா அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல யார் மூலியாவது வச்சு பேச முடியும்னா அவங்க கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். அதை வளர்க்கறத விட வேணாம். ஒரு குரூப்ல போய் 10 பேர் சேர்ந்துட்டு பேசுறது, இன்னொரு குரூப்ல அதுக்கு எகென்ஸ்டா ஒரு 10 பேர் பேசுறது, இதெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு வாரதான் கிரியேட் பண்ணுமே தவிர இது எந்த விதத்திலையும் எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணாது. கட்சிக்கு எந்த விதத்திலையும் யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்றத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ப்ரோ குறிப்பா ஒரு செகண்ட், பெண்கள் கிட்ட பேசுறப்போ ஒரே செகண்ட், சொல்லுங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்துருவோம். இங்க ரேவந்த் ஓகே ஓகே. சதீஷ் ப்ரோ வெயிட் ஹலோ பண்றாங்க. ஹலோ ரேவந்த் எங்கேயோ வெளில பேசு. போறானா, அதனால ஒரே நிமிஷம் ரேவந்த் ஃபர்ஸ்ட் பேசிக்கோ. ஒரே நிமிஷம் டக்குன்னு சதீஷ் ப்ரோ கிட்ட ஓகே. கொடுத்து. சாரி எல்லாருக்கும் சாரி. கொஞ்சம் நான் வெளியே போறேன். ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ, பேசுங்க. 3 பாயிண்ட் தான் நான் ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு இந்த நம்ம சைட்ல சில பேர் போஸ்ட் பண்றாங்க. அதுக்கு போயிட்டு முதல்ல ரியாக்ஷன் குடுக்காதீங்க. நீங்க குடுக்க என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு நேத்தே ஒரு இஷ்யூ நடந்தது. நீங்க குடுக்க எப்படி ஆகுதுன்னா, நம்ம சைட்ல ஆளுங்களே நம்ம போட்டு கடிக்கிற மாரி இருக்கு. அது சரி கிடையாது. 2வது பாயிண்ட் இங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேர் சொல்ல விரும்பல. பட் ஒருத்தர் ஒரு போஸ்டிங்ல இருக்கவங்கள இவங்கள போய் திட்டுறாங்க. இவங்கள போய் நம்ம சைட்ல இருந்து சொல்றேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். அவிங்க ஆப்போசிட் சைட்ல டாஸ்மாக் உள்ளல இன்வால்வ் ஆனவன், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கஞ்சா ஈவெண்ட்ல இன்வால்வ் ஆனவன், இவனுங்களுக்கே உட்காந்து முட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க உண்மையாலுமே வேலை செய்யறாங்க, உழைக்கிறாங்க. அதுக்கு நீ முட்டெல்லாம் கொடுத்தால, நீ புடிச்சு அவங்கள புடிச்சு கடிச்சுக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. 3வது பாயிண்ட், இப்போ நான் ஒன்னும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே உட்காந்து கான்ஸ்டன்டா அவன் ஒருத்தன் போடுறான், திமுக காரன் ஒண்ணு போடுறான். அதுக்கு நம்ம கொஸ்டின் அவன் போடுற கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நீங்க எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கு மட்டும் எனக்கு நீங்க எல்லாருமே கீழே இருக்கிற எல்லாருமே அவன் கொஸ்டின் கேட்கிற இடத்துல இருக்கானா, நம்ம கொஸ்டின் கேட்கிற இடத்துல இருக்குமா? நம்ம கொஸ்டின் கேட்கிற இடத்துல இருக்கணும். அவன் ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கான். ஆனா சாரிடா, தெரியாம மியூட் ஆயிடுச்சு. ஓகே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நினைக்கிறேன். எப்படின்னா நம்ம என்னமோ அவன் கேள்வி கேட்பானா, நம்ம உட்காந்து பதில். ஏன்னா பவர்ல அவன் இருக்கான், நீ கேள்வி அவன்கிட்ட கேட்கணும். நீ ஒரு பாயிண்ட் வாரத்துக்கு உனக்கு ஒரு டாபிக் கிடைக்குது. வாரத்துல ஒரு இஷ்யூல அவங்க மாட்டுறாங்க. வாரத்துல ஒரு இஷ்யூ நடந்துகிட்டே தான் இருக்கு. நீ உன்னை சுத்தியே நடந்துட்டு இருக்கு. அது யாருமே நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்க உட்காந்துட்டு அவன் தளபதி எப்படி சொல்லிட்டான், அவன் தளபதியோட பர்சனல்ல பேசிட்டான், அதுக்கு உட்காந்து என்ன எவ்வளவு நாள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? டைம் இல்ல உங்களுக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன், டைம் இல்ல. கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க. கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலையே கொஸ்டின் கேட்கறது தான். அவனோட வேலை பதில் சொல்றது, நம்ம கேட்கிற கேள்விய. உட்காந்துட்டு அவனுக்கு புடிச்சிட்டு அவன் ஒரு அக்கா பேசுறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இன்னொரு பாயிண்ட். நம்மள எந்த இடத்துல அவன் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கானா, ஆப்போசிட்ல இருக்கிறவன் இந்த மாதிரி கான்ஸ்டன்டா லேடிஸை வச்சு கொஸ்டின் கேட்கறது. அதுக்கு நம்ம சைட்ல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ரொம்ப டிக்னிஃபைடா டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி நீங்க பதில் சொல்றீங்க.
பட் சில பேர் வந்து பிலோ பிலோ லெவல் போயிட்டு சில கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. அது யாருக்குமே உனக்கும் யூஸ் ஆகாது. நம்ம வீட்லயும் நம்ம வீட்லயே அப்படி வளர்க்கல. தளபதி சைட்ல இருந்து நம்மள வந்து அப்படி பண்ண சொல்லல. எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? ப்ரோ முதல்ல கேள்வி கேளுங்க. அவங்க வந்து முடிச்ச விக்னேஷ் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஒரே ஒரு 1 மினிட் முடிச்சிடும் ப்ரோ. நீங்க உட்காந்து இதுக்கு நம்ம இதான் லாஸ்ட் லைன். இதுக்கப்புறமா உட்காந்துட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கறான், ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கறான், அதுக்கு போய் நான் பதில் சொல்றேன், அப்படி தேவையே கிடையாது. அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், அதை இக்னோர் பண்ணுங்க. அவன் ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ. அவன் வந்து 200 ரூபா கொடுத்தனா, இன்னைக்கு திமுக சைட்ல இருக்கான், நாளைக்கு வேற ஒரு கட்சி பவர்ல வரும், அவன் 500 ரூபா கொடுப்பான். அவனுக்கு வந்து அவன் போய் வேலை செய்வான். நீங்க வந்து அந்த அந்த 500 ரூபா கொடுக்கறது 200 ரூபா இல்லடா, பதில் இவன் 200 ரூபாய் மட்டும் தான் வேலை செய்வான். இவன் வந்து எழுதி கொடுத்திருக்கான், அதனால இவன் 200 இல்லண்ணே. ஆனா அதெல்லாம் சும்மாண்ணே. இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து அது அவங்களுக்கு காசு தான் தேவை. அவங்களுக்கு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கள பெருசா. அப்படின்னா எப்பவுமே அவங்க வந்து தோக்குறது கூட வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் தோப்பாங்க. ஆனா தோத்த எல்லா வாட்டியும் 20 சீட் வாங்கி எல்லாம் தோத்துருக்காங்க. அவங்க எப்பவுமே நீங்க முதல்ல இது தப்பு. என் குடும்பமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்ப 2011 அந்த குடும்பம் அவருக்கு ஓட்டு போடல. நீங்க முதல்ல பேசும்போது நீங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. அவன் ஆப்போசிட் சைடுல 200 ரூபாய் வாங்கிட்டான்டா. ஆனா 200 ரூபாய் தான் வாங்குவான் எப்பவுமே. சரி ஓகே. அதான் நீங்க யாருமே முதல்ல போயிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க, கேள்வி கேளுங்க. நாளையில இருந்து எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து கேள்வியை மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க நான் மியூட்ல போய்க்கிறேன். சதீஷ் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. சரி சதீஷ் ப்ரோ குட் பேசுங்க. ஈவினிங் ரொம்ப நேரம். குட் ஈவினிங் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலா இந்த 1 வீக்கா ட்விட்டர்ல என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரே ஒரு சஜஷன் தான். ஏன்னா இந்த ஐடி விங் செட்டப்ன்றது நமக்கு ரொம்ப பெரிய ட்ரெஷர் மாதிரி, ரொம்ப ஆட்டோமேட்டிக்காவும் சொல்ல முடியாது. நம்ம இது இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்தி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்துல நமக்கு இன்னும் ஒரு 11 மாசம் ஒரு பயங்கரமான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போலான்றதுதான் என்னோட பாயிண்ட். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதுல ஒர்க் பண்ணாதான் தளபதி நம்ம ஜெயிக்க வைக்க முடியும். இதுல இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்கேயா யாராவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இவங்களை அட்டாக் பண்ணி பேசுறாங்க, அவங்களை அட்டாக் பண்ணி பேசுறீங்கன்னா அதுக்கு போகாதீங்க. மத்த யாருமே அதுல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே அது பெருசா பூம் ஆகாது. ஒரு நாள்ல அது முடிஞ்சு போயிடும். இப்ப அது ஒரு 1 வீக்கா ஏதோ ஒன்று பூம் ஆகி இது பெரிய இஷ்யூன்ற மாதிரி எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கு. அது அவங்க பர்சனல் விஷயத்த அவங்க இங்க இடத்துல வந்து திணிக்கிறாங்க. அதுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணவே அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அதை அப்படியே நம்ம கடந்து போயிட்டு தளபதி ஒரு ஒர்க்கு மட்டுமே நம்ம பார்த்தாலே நமக்கு தேவையான 26 வந்து நமக்கு தேவையான பொசிஷன்ல தளபதியை உட்கார வைக்கலாம். அது இல்லாம இப்போ நிறைய டிஎம்கே ஃபால்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ நேத்து கூட ஒரு இஷ்யூ ஒன்று பார்த்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டல. அந்த எலக்ட்ரிசிட்டி கட்டலன்றது வந்து பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சேகர் பாபுவை போட்டு நான் இது ஒரு சின்ன பேஜ்ல தான் பார்த்தேன். சேகர் பாபுவை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்க யாராவது ஒருத்தர் அந்த இஷ்யூ எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா கூட சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்ல வரேன். கண்டிப்பா ப்ரோ. ஒரு வாட்டியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும்போது அவர் தலைவர் வந்து மாநாட்டுல பேசுனதையோ திருப்பியா போட்டு கேளுங்க. இல்ல அவரோட ஃபேஸ் ஒரு வாட்டி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், டே இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மைண்டே செலவு பண்ணக்கூடாதான்னு தெரிஞ்சிடும். சோ அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் சதீஷ் ப்ரோ. ப்ரோ அடுத்து அதே மாதிரி வந்து நம்ம அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னால வந்து பார்த்தோன்னா தேவையில்லாம நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை ஹைலைட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லியிருக்காரு தளபதி. ஹலோ கேக்குதுங்களா? சரி 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 கேக்குதுங்க கேக்குது. அதுதான். சரி ப்ரோ. இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸ் ரொம்ப இதுவா போடுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகணும். ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த ரீசனபிளா வந்து இது ரீசனபிளா வர ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஒரு வேலிடே இல்லை, ஸோ இதெல்லாம் நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணவே கூடாது, சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்குலாம். ஸோ அதுதான். ஓகே ப்ரோ. ஷாம் கோஸ்ட் வாங்க. அடுத்து பேசுங்க. பாஸ் பேசு. கேக்குதா? ஓகே. இது என்னன்னா ப்ராப்ளம் பத்தி எல்லாம் மேக்ஸிமம் என்ன கருத்தோ சொல்லிட்டீங்க. அது அந்த கருத்துப்படியே போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொது தளத்துல சில பேர் வைக்கக்கூடிய கருத்து பார்க்குறோம். சப்போஸ் கட்சியில ஏதோ ஒரு முரண்பாடு, இல்லை எதனா ஒரு விஷயம் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதுக்கு அதுக்காக தான் வந்து சஜஷன் மெயில்னு ஒன்று கொடுத்துருக்குது. சரிங்களா? அந்த சஜஷன் மெயிலுக்கு நீங்க முதல்ல ப்ராப்பரா கொடுங்க. கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30 days ஆவது வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வெயிட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இல்லையா அது போஸ்ட் போடுறது, அது எப்படிப்பட்ட மூவ் பண்றது, அடுத்தது வந்து உங்களோட டிசிஷன். ஏன்னா
நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த சஜஷனுக்கு சொல்லக்கூடிய அந்த நீங்க அனுப்பக்கூடிய மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, கட்சி சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அது சில முடிவுகள் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சில இஷ்யூஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து கட்சி ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது வந்து நீங்க சஜஷன் சொல்லுங்க, நியாயமான சஜஷன் தயவு செஞ்சு சொல்லுங்க. மத்தவங்க மேல வந்து மத்தவங்கள என்ன சொல்றது, ஒருத்தர் கரெக்டா போறவங்கள வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரியான சஜஷன் யாரும் கொண்டு போக வேண்டாம். என்ன உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சஜஷன் கொண்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி தான் கேள்வி எழுப்புங்க அப்படின்றாங்க. ஒரு கேள்வி வந்து எப்படின்னா, அவன் சப்போஸ் எதனா ஒரு ட்ரோல் மாதிரி ஒண்ணு போடுறான்னா, நீங்களும் சர்க்காஸ்டிக்காவே போடுங்க. ஒரு மீம் மாதிரி போட்டு அதுல கொஸ்டின்ஸ் வைங்க. எக்ஸாம்பிள்லாம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்தாங்க. அப்போ ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டேன். அண்ணா நகர் குழந்தையோட கேஸ்ல வந்து சிபிஐ வழக்குக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ஏன் டிஎம்கே வந்து போய் கேஸ் வந்து பண்ணாங்க. அது மாதிரி தான் நம்மளோட பொசிஷன் இருக்கணும். அது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா போட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமான ரீச் ஆகும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டாவே தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. கருத்தா சொல்லும்போது 10 பேர் கூட திரும்பி பாக்குறது இல்ல. அது சர்க்காஸ்டிக்கா சொல்லும்போது அந்த இடத்துல 1000 பேர் வந்து சேர்றாங்க. ஆமா. நமக்கு என்னன்னா அந்த கருத்து அவங்களுக்குள்ள ஆழமா பதியணும். அது தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு இது இருக்கும்போது அது நல்லா இருக்கும். இந்த பேட் வேர்ட்ஸ்ல பேசுறதோ, அவன் அவன் இது பண்றதோ அதனால ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சர்க்காஸ்டிக்கா அடிங்க. பிரச்சனையே இல்ல. ஒரு வடிவேல் மீமோ, அண்ணந்தே 1000 இருக்கு. அதை எடுத்து போடுங்க. இல்ல அவங்க தலைவர பேசின விஷயமே இருக்கு. அதை எடுத்து போடுங்க. அதை கேட்டாலே போதும். நமக்கு தேவை கொஷின்ஸ், அதுக்கு தேவை பதில். அதுக்காக இது வரைக்கும் நான் போட்டதுல ஒருத்தவங்க கூட பதில் சொல்ல. ஏன்னா அவங்க செய்ய கிடையாது. அந்த விஷயன்றத அவங்க செய்ய கிடையாது. எக்ஸாம்பிள் நீட்ட கூட எடுத்துக்கலாம். நீட்டை வந்து நீங்க தான் முதல் கையெழுத்துல நிறைவேற்றணும்னு சொன்னீங்களா, அது ஏன் பண்ணலன்ற கொஸ்டின் கேளுங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க மேக்சிமம் வந்து கூட்டணி வைக்க போறீங்களா இல்லையா இல்லையான்றாங்க. நம்ம கேட்கறது விஷயம் தான். சரி நீங்க தேர்தல செஞ்சு சொன்ன அறிவிப்புலாம் வந்து நிறைவேத்திட்டீங்களான்னு நீங்க கேளுங்க. அதை வச்சே அவன் அடிக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல அவன்கிட்ட ஆள் இல்ல. அவன் என்ன பண்ணுவான், கண்டென்ட் மாறி மாறி கொடுத்துட்டு தான் இருப்பானே தவிர நம்மள ட்ரிகர் பண்ணி தான் பார்ப்பானே தவிர இப்ப இந்த வகுப்பு விஷயத்த கூட நேத்து மிகப்பெரிய அறிக்கை. இதுல என்ன ஆச்சுன்னா இந்த 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 இஷ்யூ போயிட்டே இருந்ததுனால நம்ம மேக்சிமம் அதை மறந்துட்டோம். இதை பத்தியே டிபேட் எல்லாருக்குள்ளயும் போயிடுச்சு. எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் சஜஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல போனதுனால இந்த வகுப்பு பத்தியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இதுவாகல. பொள்ளாச்சி ஷோப்போ அவ்வளவு பயங்கரமா ஓரளவுக்கு நம்ம இறங்கினவங்க இந்த வகுப்பு வரும்போது சைலண்டா ஏன் ஆனோம்னா இந்த இஷ்யூல எல்லாருடைய கவனம் போயிடுச்சு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கா பிரச்சனையா பேசுங்க. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒண்ணு இல்ல. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல மேக்சிமம் சர்க்காஸ்டிக்கா யூஸ் பண்ணுங்க. அது நல்ல ரீச்சும் கிடைக்கும். எனக்கு தேவை மக்களுக்கு போய் அந்த கருத்து சேரணும். அது தெரியணும் அவங்களுக்கு வந்து. இன்னைக்கு அதுதான் வந்து கொண்டு போய் சேர்க்குது. கடைக்கோடி மக்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்னைக்கு சர்க்காஸ்டிக்கா தான் நியூஸ போடுறான். இந்த இடத்துல குழா உடைஞ்சு தண்ணி தெருவுல போகுதுன்னா ஒரு கண்டென்ட்டா ஏன் கொண்டு போனேன்னா சீரியஸா சொன்னபோது ஜனங்க கவனிக்கிறத விட அது சர்க்காஸ்டிக்கா சொல்லும்போது போய் சேருது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ மேக்சிமம் நீங்க சர்க்காஸ்டிக்கா பயன்படுத்துங்க. அது யார் மனதையும் புண்படுத்த போறது இல்ல. அந்த கருத்து ஆழமா போய் சேரும். அதை பாருங்க. அதே மாதிரி உங்க கண்ணுல படுற நம்ம ஆட்கள் போடக்கூடிய ட்விட்டுக்கு உங்களால ரீட்வீட் பண்ண முடியுதோ இல்லையோ மினிமம் ஒரு லைக் போட்டு விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு உந்துகோலா இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு 200 ஐடி 200 இருக்கிறவங்க நாளைக்கு 500 1000 2000 எப்படியும் அவங்க growth போகும். என்னன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். ஏன்னா அவங்க டவுட் வராது. நம்ம இந்த போட்ட டாபிக் ரைட்டா தப்பான்னு தெரியலையேன்னு அவங்க டவுட் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை போட விருப்பப்பட மாட்டாங்க. ரெஸ்பான்ஸே இல்லாத போது நான் ஏன் போடன்ற கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருது. சரிங்களா? சோ நீங்க அது சின்ன ஐடியா பெரிய ஐடியா அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க போற விஷயம் கரெக்டா இருக்கா, அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, அது மக்களுக்காக போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ட்டு போறங்க. வெறும் எலிவேஷன் வீடியோக்கு கிடைக்கிற ரீச்ன்றது வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு கிடைக்குதான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு வரவேற்பு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கருத்தை சர்க்காஸ்டிக்காக கொடுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இனிமே நம்ம சோசியல் மீடியா ரொம்ப சுமூகமா போகும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் ஏதோ ஒரு கண்ணு பட்டு போச்சு. அதுதான் சொல்லணும். அது மாதிரி நடந்திருக்கு. இனிமே சுமூகமா போவோம். எல்லாருமே மெச்சூரிட்டியான ஆளு தான். சொன்னா கேட்காமலாம் இருக்க போறதில்ல. சோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாத்துக்குங்க. அதுதான் எனக்கு தேவை. சஜஷன் மெயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கருத்துக்கள் சொல்லவே வேணாம்னு சொல்லல. அதுல சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம டிவிக்கு மாதிரி வேற எந்த கட்சியும் இல்ல. எல்லா விதத்திலயும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சினா நம்ம நம்ம கட்சி தான். அவங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, எவ்வளவு ஹரிஸ் ப்ரோ வரைக்கும் இன்னும் நிறைய பசங்க இருக்கு கட்சி கூட லிங்க்ல. அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் போட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அவங்க பார்க்க சொல்லுவாங்க. உங்களுக்கான பதில்ன்றது கட்சி ரீதியா கண்டிப்பா வரும். அதை நோக்கி எல்லாரும் போங்க. எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. கட்சியில லிங்க் எல்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுப்புல இருக்கவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றோம். அவங்க தான் நம்மளுக்கான பதில் சொல்றாங்க. தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்தது வந்து யார் பேசுறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. சேலம் நாகராஜன் நீங்க பேசுங்க.
வணக்கம் வணக்கம் பிரதர். எனக்கு நீ எல்லார் பாயிண்ட்டுமே இப்போ மேக்ஸிமம் நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டாங்க. பாஸ் பேசினார், எல்லாரும் பேசினாங்க. எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னது எல்லாமே எனக்கு அந்த கருத்து எல்லாமே உடன்பாடாக இருந்தது. ஆக்சுவலாக அது அப்படி தான் கொண்டு போகணும். அட்லீஸ்ட் நம்ம டே பை டே வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றணும். நம்ம இதில் என்ன ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறதே வந்துட்டு ஒரு 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 ரொம்ப ஒரு 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 செம்ம ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்குங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்தது. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதே ஒன்று இல்லை. இப்போ நம்ம அட்லீஸ்ட் தலைமை இது வந்துட்டு இது வந்துட்டு தலைமை எடுத்து அது வந்துட்டு ஒரு 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 இது செட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, ரூல் செட் பண்ணுமான்ட்டு. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் யாராவது முன்னோடியாக இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துட்டு நம்ம அதுக்கு கிரியேட் பண்ணி அஜெண்டா செட் பண்ணுறோம். அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை களத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் மெயின் ஃபோக்கஸு. தென் டிஎம்கே அடிக்கிறது தான் ரெண்டாவது ஃபோக்கஸ். இது ரெண்டும் மட்டும் தான் ஈக்குவலாக நம்ம பண்ண போகிறோம். இதை தாண்டி வர்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே ஒதுக்கிறது தான் பார்க்கணுமே தவிர, இது ரெண்டு மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸில் இருக்கணும். இதுதான் பாயிண்ட். இதுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணுங்க. இப்போ எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இந்த வந்துட்டு இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் வேண்டாம். நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம போய் கடிக்கிறது, அவன் வந்து நம்மள கொஸ்டின் கேட்குறான்னு சொல்லி அவனுக்கு போய் நம்ம முட்டு கொடுத்து ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாமே இருக்க வேண்டாம். ஓகே, அதே மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இந்த ஐடியாவில் வந்துட்டு இவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்ம வந்துட்டு ஒரு வேலை கிரியேட் பண்ணணும். இந்த ஐடி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்துட்டு இல்லை, அவன் தனிப்பட்ட முறையில் வெளியில் தளபதிக்காக சப்போர்ட் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஐடியில் வந்துட்டு அவங்க ஐடியை நம்ம டேக் பண்ணி வைக்கிறோம். இந்த ஐடி வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளார அண்டரில் வரல, ஏன்னா அவங்க வந்துட்டு தளபதி சொன்ன மாதிரி அபியூசிவ் வேர்டு வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியும் இவர் வந்துட்டு நம்ம கழகத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு களங்க ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நம்மளாவது அட்லீஸ்ட் அதை ஒரு பிரதர் செட் பண்ணணும் அப்படின்னா சாரி நல்லா டு இருக்கும். இன்டரப்ட். ஒரே ஒரு இது, நீங்க சொல்றது எல்லாமே வெல்கம் பாயிண்ட் தான். பட் இதோட ஒர்க் நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆரம்பிக்கல. நம்ம வந்து ரொம்ப நாளா அதெல்லாம் உழைச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம வி நீட் 100% அப்படிங்கறதுலதான். நம்ம ஆல்ரெடி ஒரு 80% இதுல அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம இதுல அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. இருக்கிற சில பேரும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் தான். அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாரையும் திருத்துறதும் நம்ம வேலை கிடையாது. நம்ம கருத்துக்களை நம்ம சொல்றோம். நம்ம கருத்துல உடன்பாடு இருக்கவங்க அப்படியே ஒன்றிணைஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த சேஞ்சை மேக் பண்ணிடலாம். சோ நம்ம இண்டிவிஜுவல்ஸா பிக் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நம்ம இது ஒரே இல்ல கருத்துல brother, இது இல்ல எல்லாரும் இந்த இணையறவங்க பாயிண்ட். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இது இந்த பாயிண்ட் நான் ஏன் கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டிஎம்கே காரன் தூக்கி போடுற பதிவில் வந்துட்டு பாரு இதுதான் வந்து உங்கள் லட்சணம், உங்கள் தளபதியோட லட்சணம்னு சொல்லி போடுறப்போ நமக்கு முகம் சுளிக்கிற மாதிரி ஆகுது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கிட்டு வந்து போடுறப்போ நமக்கு அது வந்துட்டு ஒரு 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 மாதிரி தளபதி சொன்னது என்னடா நீங்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி. ஸோ அந்த ட்ரிகரே ஆகக்கூடாது. அது எல்லாருக்குமே பொதுவா சொல்றதுதான். எனக்கும் ட்ரிகர் ஆகும் தான். தளபதி யாராவது சொன்னாலும் ட்ரிகர் ஆகணும். ஆனா அவனோட குறிக்கோள் வந்து வேற அரசியல்லாம் கிடையாது. உன்னை ட்ரிகர் பண்ணணும், அவ்வளவுதான். இது அவன் நம்மள ட்ரிகர் பண்ணணும்னு பண்றதுக்கு நம்ம ட்ரிகர் ஆயிட்டோம்னா நம்ம தோத்துறோம். சோ அதனால அந்த இதுல இந்த மாதிரி திட்டுறது, நீ என்ன வேணா திட்டிக்கோ, நீ என்ன வேணா கதறிக்கோ போ, ஆனா நான் கரெக்டான கேள்வி வைக்கிறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாத மாதிரி உன்னை ஒரு இடத்துல நிறுத்துவேன். அதுதான் நம்ம அரசியலா இருக்கணுமே தவிர திட்டுறதுக்கு எல்லாம் போய் பதில் சொல்லிக்கிட்டு கலாய்க்கிறதுக்கு எல்லாம் இது பண்ண வேணாம். அது அந்த ஒரு முடிவு தான் பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா. இது அடுத்த ஒரே இன்னொரு பாயிண்ட் இல்ல, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ஸ்மால் பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த களத்துல நடக்கிறது வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 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 செயின் ஆகலைங்க. ஆக்சுவலா இந்த நம்ம ஆன்லைன்ல உலகமே வேற, ஆஃப்லைன்ல நான் ஆஃப்லைன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆஃப்லைன்ல நடக்கிற அந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆன்லைன்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா சேர்றதில்ல. இப்போ ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரும் வாங்கி போட்டுட்டு இருக்கோம், ஒரு குரூப் சார்ந்து எடுத்து எல்லாமே நாங்க போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் கம்ப்ளீட்டா வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகல. மேபி அது ஒரு லிங்க் கிடைச்சதுனா மட்டும்தான் இந்த ஆஃப்லைன்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், வீடியோஸ், இது எல்லாமே நம்ம ஏன்னா நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு 10 to 20% தான் இந்த ட்விட்டர்ல வந்துட்டு நமக்கு ஷேர் ஆகுதுங்க. இது நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இவர் அவேக் இன்னும் வந்திருக்காரு. ப்ரோ, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் நீங்க பேசுங்க சார். பேசிட்டு கேன் டாக். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பீக்கர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். இல்ல, நான் சும்மா நேத்திக்கு ஒரு ஏதோ ஸ்பேஸ் நடந்தது, நேத்திக்கும் இந்த நேத்திக்கும் அதுல ஜாயின் பண்ணேன்.
அப்புறம் சரி என்னதான் பேசுறீங்க அப்படின்னு உங்க ஏதோ இன்டர்னல் வாரியர் மீட்டிங் சும்மா கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங். இல்லை அதான் இன்னைக்கு கேரளாவில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு வெட்டிங் பர்சனல் விசிட்ல வந்திருக்கேன். பட் ஸ்டில் ஐ காட் டவுன் அட் கோயம்புத்தூர். நான் நேற்றுக்கு நைட்டு தான் ட்ரெயின் பிடிச்சேன் பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். அப்புறம் அது ஃபங்க்ஷன் ரொம்ப லேட்டாக ஈவினிங் தான் ஆரம்பிக்கிறா 6 மணிக்குன்னு ஐ காட் டவுன் அண்ட் அகைன் ஒரு சுற்றுனேன் இன்சைடு ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். வெண்ட் அண்ட் கேம் பேக். ஸோ அது வந்து ஒரு மினி ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். 8வது ட்ரிப்பு. அண்ட் அதுக்கு முன்னாடி த பிக் ட்ரிப் வாஸ் த 6th ட்ரிப் வாஸ் த பிக் 7 days ட்ரிப் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு மாற்றம் புதுசு. திஸ் இஸ் வாட் யூ ஹியர் கண்டினியூஸ்லி ஃப்ரம் த பீப்புள். மாற்றம் வேணும், புதுசு வேணும். ஓகே, நிறைய பேர் ரொம்பவே தெளிவா விஜய்ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து மாற்றம் வேணும், இந்த ஆட்சி வேண்டாம், ரெண்டு திமுகவும் வேண்டாம். பட் தென் தே ஆர் நாட் ஏபிள் டு கோ பியாண்ட் தட். அது வந்து ஒரு சீமான் அண்ட் விஜய் சாய்ஸ்ல கொஞ்சம் மாட்டின்னு இருக்கு. பட் ஐ பிலீவ் தட் லாட் ஆஃப் தெம் வில் இவென்ச்சுவலி எண்ட் அப் voting ஃபார் விஜய். ஓகே, மகளிர் லேடிஸ்ல டெஃபினெட்லி ஹி இஸ் having more than 50% vote share. Okay, 50 to 55% vote share ladies. இன்னைக்கு கூட அதே தான் ஆச்சு. இன்ஃபேக்ட் லேடிஸ்ல he crossed 50%. In all my surveys he is crossing 50%. அந்த one half of the electorate will, in my view, still there are 11 months, but in my view it could give him a landslide victory in 2026. ஏன்னா இப்போ கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. ஓகே, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. கலைஞர் இல்லை, இப்போ ஜெயலலிதா இல்லை, இல்லாட்டா அம்மாவுக்கு பார்ட்டிக்கு ஓட் போட்டிருப்போம், விஜயகாந்துக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் அமாங் லாட் ஆஃப் பீப்புள் தட் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு எலக்ட்ரேட் ஹஸ் டன் அ பிக் துரோகம். ஓகே, அப்புறம் அகெயின்ஸ்ட் த டிஎம்கே தெர் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி. ஓகே,